தமிழகத்துல என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு, என்னென்ன போராட்டங்கள் நடக்குறதே நீங்க துண்டு சீட்டை வச்சு தான் ஜி பாக்குறீங்க ஜி. எனவே உங்க மைண்ட் செட்ல என்னென்ன போராட்டம் நடந்தது உங்க மூலையிலே இல்ல ஜி. அதனால உங்க மூலையில இதெல்லாம் ஏத்திக்கிட்டு அப்புறமா வந்து மைக்கு முன்னாடி பேசுங்க ஜி. புரியுதா ஜி? உங்களுக்கு இப்ப டெல்லியில இருக்க ஜியை பத்தி தெரியல ஜி. அதனாலதான் விஜய் ஜி நீங்க இப்ப எல்லாம் பேசுங்க ஜி. உங்களுடைய பேச்சுக்களை திமுகவோட நிறுத்திக் கொள்ளுங்க ஜி. அப்படி இல்லன்னு சொன்னீங்க வச்சுங்க ஜி, உங்களுக்கு தமிழக மக்கள் திருவோட கையில கொடுத்து பிச்சை எடுக்க வைப்பாங்க ஜி. நீங்க சம்பாதி வச்ச மொத்த பணத்தையும் புடிங்கிடுவாங்க ஜி. தமிழக மக்கள் புடிங்கிட்டு உங்களுக்கு பிச்சை எடுக்க தான் ஜி வைப்பாங்க ஜி. ஏன்னா காலங்காலமாக நடிகர்கள் இங்க ஆண்டதே கிடையாது ஜி, எம்ஜிஆர் தவிர ஜி. அதனால கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஜி. ஆனாப்பட்ட விஜயகாந்த் ஜியே ஒண்ணுமே இல்லாம போயிட்டா ஜி. நீ எல்லாம் விஜயகாந்துக்கு கால் தூசி கூட கிடையாது ஜி. அதனால அந்த ஜியை பார்த்து பேசுறதுக்கு முன்னாடி உங்க ஜி உங்க கிட்ட இருக்கிற ஜிக்களை பத்தி கொஞ்சம் யோசிங்க ஜி. அவங்க உங்களுக்கும் மேல மாண்புமிகு திரு மோடிஜி அவர்களே, இப்படி உங்க பேரை சொல்லியே மக்களை ஏமாத்துறதும், உங்க பேரை சொல்லியே மக்களை பயமுறுத்துறதும், இப்படி இந்த கரப்ஷன் கபடதாரிகளுக்கு மறைமுகமாக உதவும் உங்க அரசுக்கு ஏன் ஜி தமிழ்நாடு தமிழர்கள்னாலே அலர்ஜி? விஜய் ஜி நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஜி. தமிழக மக்களை பத்தி உங்களுக்கு சரியா தெரியாது ஜி. ஏன்னு கேட்டீங்கன்னா ஜி, தமிழக மக்கள் இருக்காங்களா ஜி, உங்களை மாதிரி எத்தனையோ பேர் ஆசை காட்டி கடைசியில திருவோட கையில கொடுத்து பிச்சை எடுக்க வச்சிருக்காங்க ஜி. அதனால விஜய் ஜி நீங்களும் தமிழக மக்கள் கிட்ட கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க ஜி. அது இல்லாம டெல்லியில இருக்கக்கூடிய ஜியை பத்தி நீங்க பேசுறீங்களே, டெல்லியில இருக்கக்கூடிய ஜி இருக்கிறார்ல ஜி, அந்த ஜி என்ன பண்ணாருன்னா முதல் முறை தேர்தலை சந்திக்கும் முறை முதலமைச்சரானவர் ஜி அவரு. அது மட்டும் இல்லாம முதல் முறையா பார்லிமெண்ட் எலெக்ஷனை சந்திக்கும் போதே அவர் பிரதமர் ஆனவர் ஜி. எனவே விஜய் ஜி நீங்க யார்கிட்ட பேசுறீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க ஜி.